முதல்ல திருமதி கற்பகவல்லியை வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் கற்பகவல்லி, வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நான் வந்து முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் யூஸ் பண்ணிட்டு கருப்பு உளுந்து அதோட வந்து எள்ளு இந்த மாதிரி எல்லாமே ஒரு கால்சியம் ரிச்சான்னு வச்சுக்கலாமே, அயன் ரிச் கால்சியம் ரிச்சா ஒரு பவுடர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஒரு மல்டி பர்பஸ் பவுடர். நான் வந்து இட்லி மிளகாத்தூள் சொல்லியிருக்கேன். இட்லிக்கு, தோசைக்கு, ஈவன் வந்து ஊத்தப்பம் பண்ணால் டாப்பிங்க்கு, ப்ளஸ் வந்து நம்ம ஏதோ பொரியல் பண்ணால் டாப்பிங்க்கு, எதுவும் இல்லைன்னா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி வந்து மல்டி பர்பஸ் பவுடர் பண்ணியிருக்கேன். இது வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஹெல்த்தியர் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன். அதே நேரம் டேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து யாருக்கெல்லாம் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும், யாராவது எடுத்துக்க கூடாதவங்க இருக்காங்களா, அது மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக. ஸோ இப்போ சொல்லும் போதே சொல்லிட்டாங்க கால்சியம் அயன் ரிச் அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் அதுதான் மெயினான நியூட்ரியன்ட்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அயன். ஸோ நிறைய பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும் கால்சியம்னாலே மில்க் தான் அப்படிங்கிறது. ஸோ அது நான் எங்கெல்லாம் முடியுமோ அங்கே எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இல்லை, மில்க்கை விட பெட்டர் சோர்ஸ் ஆஃப் கால்சியம்னு சொன்னோன்னா முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, எள்ளு, இது 3 தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இல்லாமல் பாடியில் அப்சார்ப் ஆகிறதுக்கான ஒரு கால்சியம்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற சோர்ஸ், எஸ்பெஷலி மில்க் சோர்ஸ் எடுத்தோன்னா அதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அது தனியாக ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி கருவேப்பிலை, முருங்கைக்கீரை அண்ட் எள்ளு, இது 3த்துலேயும் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கால்சியம். ஸோ 100 கிராம் ஆஃப் மில்கில் வந்து ஒரு 20% இருந்துச்சுன்னா அதை விட ஜாஸ்தியாக 3 times ஜாஸ்தியாக இதில் நமக்கு கால்சியம் கிடைக்கும். அதே மாதிரி அப்சார்ப்ஷன் ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தி மில்கை விட. ஸோ அந்த அட்வான்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால எந்த டவுட்டுமே இல்லாமல் யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா விமென்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்காக மென்க்கோ இல்லை மற்ற ஏஜ் குரூப்க்கோ இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். விமென் அப்படிங்கும் போது ஒரு 30-35+லேருந்தே கால்சியம் டெப்ளீஷன் ஜாஸ்தியாக வெளியில் போக ஆரம்பிச்சிடுது. டெப்ளீஷன் அப்படின்னா உடம்புலேருந்து கால்சியம் போகுது, ரைட்? ஸோ அதுக்கு ரீசன் நிறையா வாட்டி நம்மளும் சொல்லியிருக்கோம். மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறது உடம்புல ஈஸ்ட்ரோஜன் குறைய குறைய கால்சியம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் கால்சியம் ரொம்ப முக்கியம். அதை மருந்து, அதாவது சப்ளிமெண்ட்டோ இல்லை மெடிக்கேஷனோ அப்படி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நிறையா வேற ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி கிட்னி ப்ராப்ளம்ஸ். ஏன்னா கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி லோடு பண்ணும்போது, எஸ்பெஷலி மெடிக்கேஷன் மூலியமாகவோ இல்லை சப்ளிமெண்ட் மூலியமாகவோ பண்ணும்போது கிட்னி ரொம்ப லோட் ஆகும். ஸோ அதை அந்த எக்ஸ்க்ரீஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அப்போது நிறைய கிட்னி ப்ராப்ளம்ஸ் கூட நிறையா வரும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கால்சியமை ஃபுட்லேருந்து எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணால் பெட்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிபியாக நான் இதை பார்க்குறேன். ஸோ இது எவ்ரிடே மீலில் ஈஸியாக இன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே இப்போ மேம் சொன்ன மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸி. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இதில் யாரும் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்கும்போது எல்லாருமே சாப்பிடலாம். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பொதுவாக இந்த மாதிரி மீல் மிக்ஸ்ன்னு நிறையா மார்க்கெட்ஸில் கூட கிடைக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே டாப் பண்ணுற ஆயில், ஓகேங்களா, பொடி கொஞ்சமாக இருக்கும், ஆயில் நிறையா இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் இதை ரெகுலராக கன்சியூம் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷியலாக நிறையவே இருக்கும் மேம், எஸ்பெஷலி கால்சியம்க்கு. ஓகே, ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கலாம். எல்லாமே கால்சியம் ரிலேட்டடான எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து எல்லா மீல்லையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணாமல் அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஸோ நமக்கு எள்ளுனா மேபி எள்ளுருண்டை அந்த மாதிரி ஸ்வீட் டிஷ்ஷஸாக தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை எவ்ரிடே நம்ம கன்சியூம் பண்ணுறது ரொம்ப குறைவு. கருவேப்பிலைனா எடுத்து வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி 3 காம்பினேஷனும் சேர்த்து கன்சியூம் பண்ணும்போது ஒரு ஸ்பூனில் இது ரேஷியோ எனக்கு தெரியல, ஸோ கரெக்டான அளவு சொல்ல தெரியல. ஸோ அட்லீஸ்ட் ஈஸியாக உங்களுக்கு ஒரு நாளைக்கான கால்சியம் இன்டேக்கை கவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மினரல் அப்படிங்கும் போது. கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன், அதில் கூட கால்சியம் இருக்குல்ல ஜாஸ்தி. கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசி, இது எல்லாத்துலயுமே கால்சியம் அதிகம். இது எல்லாமே விமன் சென்ட்ரிக்கான ஒரு. ஆக்சுவலி இதுல ஃபிளாக்ஸ் சீட்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு வீட்ல இல்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபிளாக்ஸ் சீட்ஸ் போட்டா அது கூட இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் தானே, ஒமேகா 3. டெஃபினெட்லி. ஸோ கால்சியம் அப்படிங்கும்போது இந்த 3 இன்கிரீடியன்ட் மறக்கவே வேண்டாம். இது எப்படி எடுத்துக்கிட்டாலும் இஸ் ஓகே தான். இந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக கன்சியூம் பண்ணலாம் இல்லைங்களா? ஓகே,
இப்போ நம்ம இட்லி ஃப்ரை பண்ணுறோம், இட்லி வந்து வதக்கிட்டு நம்ம பொடி அதோட பொடி மேலே தூவிட்டு பொடி இட்லி பண்ணுறப்போ இந்த மாதிரியும் போடலாம். புரியுது. அது என்ன வெறுமனே கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த பொடி இட்லி மாதிரி பண்ணி கொடுத்தா ஒரு ஃபோர்க்கை வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அது மாதிரி தோசை ஊற்றுறப்ப ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுறோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து டாப்பிங் போடலாம். ஆனியன் ஊத்தப்பம் பண்ணால் கூட இந்த மாதிரி டாப்பிங் போடலாம். அங்கே வந்து திருப்பி போட்டு லாஸ்ட்டில் தான் போடுவோம் டாப்பிங், அதில் வந்து ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு. ஊத்தப்பம் என்ன ஊத்தப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆல் த வெஜிடபிள்ஸ் இல்லை மஷ்ரூம் ஊத்தப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, திருப்பி போட்டு திரும்ப கடைசியாக திருப்பிட்டு மேலே தூவிட்டு அப்படியே எடுத்து கொடுக்கலாம். ஸோ தனியாக போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிடலாம். புரியுது. ஸோ தட் இட் பி ஈஸி ஃபார் கன்சம்ப்ஷன், ஈஸியாக இருக்கும். அவ்வளோ. ஸோ எவ்ரிடே 2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி கன்சியூம் பண்ணலாம். கால்சியம் பெருசாக ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராது. ஸோ ஈஸி வே கால்சியம் எடுத்துக்கிறதுல. ஓகே, தேங்க்ஸ் லாட்மா. ஐ திங்க் திஸ் வில் பி ரியலி ஒரு யூஸ்ஃபுல் டிஷ் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் விமன் எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி. ஓகே, அதாவது நம்ம மாத்திரை மருந்தை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இந்த மாதிரி இருந்தால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கீழே விழுந்தாலே கால் வந்து போன் ஃப்ராக்சர் ஆகிடுது. நிறைய பேருக்கு ஒரு 60s 70s இன்னும் 80s 90s இருக்கிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் அதனால் வருமுன் காப்பமாக நம்ம இருக்கணும்னாக்க அவங்க சொல்கிற மாதிரி 30-35 இருந்தே நம்ம வந்து கவனம் தேவை. ஏன்னா நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ஆனால் நமக்கு தேவையானதை கரெக்டாக அளவு நம்ம சாப்பிட்டோம்னாக்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்ஸ் லாட் கற்பகவல்லி ஃபார் கமிங் டு த ஷோ. அடுத்த வாரம் பார்க்கலாமா? தேங்க்யூ. வெல்கம் பேக். இது அறுசுவை நேரம், சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இப்போ நம்ம பார்க்க போகிறது சமையலறை டிப்ஸ். இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆனாலும் ஒரு சிலர் தெரியாதவங்க இருப்பாங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. பொதுவாக எலுமிச்சப்பழம் நம்ம வாங்கினோன்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப கட் பண்ணாக்க நல்லா நிறைய ஜூஸ் வரும். ஒரு நாள் 2 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அப்புறம் எடுத்தோன்னாக்கா கொஞ்சமாக தான் ஜூஸ் வரும். இப்போ அதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் ஜூஸ் இதுலேருந்து கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஒன்று வந்து நம்பர் 1, இதை வந்து நம்ம வந்து ஒரு நிலத்தில் வச்சுட்டு நல்லா வந்து இப்படி தேய்க்கணும். தேய்க்கிறப்ப அந்த ஸ்கின் லூஸ் ஆகிட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து ஜூஸ் வந்து அப்புறம் கட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வரும். அடுத்ததாக வந்து இதை வந்து மைக்ரோவேவ் அவனில் ஜஸ்ட் 10 செகண்ட் மைக்ரோ பவர் ஹையில் 10 செகண்ட் வைக்கணுங்க. அடுத்த அதிக நேரம் வைக்காதீங்க, வெடிச்சிடும். 10 செகண்ட் வச்சு எடுத்துகிட்டு கட் பண்ணிங்கனாக்கா நிறைய மேக்ஸிமம் ஜூஸ் கிடைக்கும். அடுத்ததாக இன்னொன்று என்னென்னாக்கா, இப்போ லெமன் ஊறுகாய் எல்லாம் பண்ணுறோம். இப்போ கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போடுவோம். அதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு. ஒரு சிலர் கட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வந்து கசப்பு வந்துடும். அது ஏன் கசப்பு வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. துவர்ப்பும் கசப்பும் வந்துடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா, இப்போ லெமனை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை தண்ணியில் அலசி எடுத்துருங்க. அப்போ வந்து அந்த மேல் தோலுக்கு அடியில் தான் அந்த கசப்பு சுவை வரும். அந்த மேல் தோலில் தான் வரும். அதை கட் பண்ணுறப்ப அந்த தோலில் தான் இருக்கும். அதனால் அதை வந்து கழுவி எடுத்துட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அதை ஜூஸ் பிழிஞ்சிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கசப்பு சுவை வராது. நம்ம ரொம்ப நேரம் கழித்து பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கழுவிட்டு வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கசப்பு சுவை வராதுங்க. லெமன் ஜூஸ் பண்ணுறப்பையும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கொஸ்டின் வந்து உணவே மருந்து செக்மெண்ட்டில் இருந்துதாங்க. அதாவது விமனுக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் நியூட்ரியன்ட், அதாவது கால்சியம் வந்து குறைபாடு வரும். அது வந்து நம்ம பெறப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன ஏஜ், எந்த ஏஜ்லேருந்து நம்ம வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதுக்கான பதிலை நீங்கள் எப்போதும் போல் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, உங்கள் ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப் மூலமாக அந்த நம்பருக்கு உங்களுடைய பதிலை அனுப்புங்க. சரியான பதில் எழுதியவர்களுக்கு 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்றை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.